காலையிலே வேலை வந்து பட்டரை சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டரை சேர்த்திட்டு இருக்கோங்க. ஏன்னா மற்ற வேலைலாம் அப்புறம் இந்த பட்டரையை சேர்த்து ஃபஸ்ட்டு வெங்காயம் தள்ளி மேலே போட்டு வச்சிட்டோன்னா நம்ம மழை வந்தால் கூட மூடிக்கலாங்க. ஏன்னா அங்கங்கே காய போட்டு வச்சுருக்கோம். நல்லா காஞ்ச காய தாங்க பட்டரையில் அள்ளி போடணும், இல்லைன்னா வந்து வீணாக போயிடும். இந்த தென்னை மரத்துக்கு அடியில் எப்போயுமே வந்து நல்லா இருக்குங்க. அதனால் இங்கேயே பட்டரை சேர்த்திடலான்னு சேர்த்திட்டு இருக்கோம். 10 ரூபா ஐஸு, குல்ஃபி ஐஸு, கோன் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு வருவாங்க தெரியுமா. இந்த வண்டி பார்க்குறதுக்கு எனக்கு புதுசாக இருந்துச்சுங்க. சரி இந்த வண்டியில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே தாங்க இதுலேயும் வச்சுருக்காங்க. என்னடா பண்ணுறது, நிறுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வாங்கிக்கிட்டோம். எப்போயுமே அது சாப்பிட்டாலே கசக்குங்க. பொட்டியில் கொண்டு வர ரைஸ் தாங்க. இல்லை அவங்களாம் வந்து என்னோட வந்து கம்மியாக வைப்பாங்க, அதெல்லாம் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும், இது நல்லாயிருக்கும், இது சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே டப்பா அதே பாக்ஸ் தாங்க குல்ஃபிலாம். சரின்ட்டு சாப்பிட்டு பார்த்தா அதே மாதிரியே தாங்க இருக்குது, கசக்குது. உடனே வண்டி எடுத்துகிட்டு இருந்தாலும் கிளம்பிட்டார் கொடுத்துட்டு. சரின்னு என்ன பண்ணுறதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டோம் நாங்களும். இப்போ ஏமாந்த மாதிரி இன்னொரு நாளெல்லாம் வந்து ஏமாறக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் மாட்டுங்களுக்கெல்லாம் தட்டையை இருக்கலாம் நைட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டையை எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மா வந்து தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு தென்னை மரத்தில் அருவாளை சிக்க வச்சுட்டு கிளம்பியா